40ஆம் நாள் நள்ளிரவு 12 மணி. நீ எம்ஜிஆர் ஆகிவிடலாம் என்று தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு, ஜோசப் விஜய் அவர்களுக்கு சொல்றேன், ஜோதிடத்தை நீங்கள் நம்பி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த ஜோதிடத்தாலேயே நீங்கள் வீணா போவீர்கள் என்பதை இந்த நேரத்தில் இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தின் மூலம் நான் அவருக்கு எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் அவர் நெத்தியில கருப்பு பொட்டு வச்சு பார்த்திருக்கீங்களா? ஐயா பொட்டு யாரு ஐயா சொல்லியிருக்காரு, ஜோசியக்காரர், பொட்டு வைங்க, வலது கையில சிவப்பு கயிறு, நெத்தியில கருப்பு பொட்டு. 41ஆம் நாள் நள்ளிரவு 12 மணி. சாதாரணமா சொல்றாங்க, ஏதோ 2 ஓட்டு போட்டோம், நீங்க தான் ஆட்சிக்கு வரும்னு நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுவாளிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக போனாங்க. பாஜக காலில் விழுந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க. அதனாலதான் குரு போட்டோ எடுக்கும்போது முன்வரிசையில் நிறுத்தி வச்சு ஸ்டாலினுக்கு இடம் கொடுத்தாங்க. பயிரெறிஞ்சு சொல்றேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? கான்பிடண்டா இருங்க, கான்பிடண்டா இருங்க, கான்பிடண்டா இருங்க. 42ஆம் நாள் காலை 10:45. இதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் அமர்ந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு யார் யாரோ அமர்ந்திருக்கிறார்கள். எங்க வருத்தம் என்னன்னா, எளிய மனிதர்கள் சட்டமன்றம் போனா பரவாயில்ல, எதுவுமே தெரியாத மனிதர்கள் சட்டமன்றத்திற்கு போனால் வருத்தப்படுவோமா மாட்டோமா? ஆட்டோ ஓட்டுற அண்ணன் சட்டமன்றத்துக்குள்ள போகணுமா? சாதாரண மனிதர் போகணுமா? எங்களை விட உங்ககிட்ட ஹிஸ்டரி இருக்கா? இது 3ஆம் தர அரசு இல்லையா? 4ஆம் தர அரசு. நான் அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க, என்னை யாரும் அடிக்க முடியாது. நான் அடிச்சா நீ திரும்ப எந்திக்க மாட்டேன். ஃபயர் விடுறாங்க, பிளாஸ்ட்ன்றாங்க, கதறுன்றாங்க. நல்லா இருங்க, மகிழ்ச்சியோடு இருங்க. வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம், அவ்வளவு மன வருத்தம். தீகாக்காரவங்க பகுத்தறிவாளர்களுக்கெல்லாம் தோல்வி அழுகையை தருமான்னு தெரிஞ்சதே எங்களுக்கு அப்பதான். போன் பண்ணி, அண்ணா அவர்கிட்ட வருத்தப்படாதீங்கன்னு சொல்லவும் முடியாது, அவர் தெம்பா பேசுறாரு. தயங்கி கூப்பிடுறேன், நாளைக்கு கூலிங் வாட்டர் வைக்கிறோமா, அந்த நிகழ்ச்சிக்கு தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாலாம் இல்லைங்க. அவர் ஹிஸ்டரி. அதுக்கு காரணம் என்னன்னா, வெற்றி வாய்ப்பை இழந்த அடுத்த நாள் மாலை போய் கொளத்தூரில் மக்களை சந்தித்தவர் முத்துவேல். நம்ம தோழர்கள் எல்லாம் ஒன்னா நிக்கணும். இன்னொன்று, இந்த விஷயத்துல எல்லாத்தையும் ஒரு அறிவுரையா சொல்றேன். இங்க உள்ளவங்க எல்லாரும் ஒவ்வொரு பிசினஸ், ஒரு வேலையில இருப்போம். நம்ம கட்சிக்கார வேட்டியை பார்த்துட்டா அந்த பிசினஸ், அந்த கட்சிக்கார வேட்டி உள்ளதை கொடுங்க. ஒரு ஆபீஸ்ல போனீங்கன்னா, அதிகாரிகளா நீங்க இருந்தீங்கன்னா, நம்ம கட்சிக்காரனுக்கு மட்டும் செய்யுங்க, வேற எய்த்த கட்சிக்காரனுக்கு செய்யாதீங்க. இது அடிப்படையா விடுங்க. நாங்கெல்லாம் பண்ண பெரிய தப்புன்னா தெரியுமா? இந்த சின்ன பயலோ சண்டை போட்ட போது இந்த பயலோல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இன்ஸ்பெக்டர்கிட்ட காசை கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து அழைச்சிட்டு வந்தோம். இந்த ஒரு பய கூட நம்மளுக்கு ஓட்டு போடல. இந்த திருட்டு வேலையெல்லாம் விட்டுருந்தோம்னா அவன் அக்யூஸ்ட் ஆகி எல்லாம் ஜெயில இருந்திருப்பான். அவன் அக்யூஸ்ட் ஆகி எத்தனை பேரை நான் போய் ஸ்டேஷன்ல அழைச்சு வந்திருக்கேன் தெரியுமா? நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ.